வைக்கிறோம். ஆனால் தேவன் கொடுத்த ஆவி அது சாகாது, ஆன்மா சாகாது. இந்த ஆன்மா சாகாது என்ன பண்ணுன்னா, இது தேவனிடத்தில் இருக்கும், இது தேவனிடத்தில் இருக்கும். இது நியாய தீர்ப்பு நாள் வரும் இல்லையா? ஒருவேளை நீங்களும் நானும் இப்போ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குன்னு நான் நினைக்கிறீங்களா? நீங்களாம் நம்மளாம் மறித்தா எங்கே போவோம்? நாங்களாம் சாக மாட்டேயா, என்னையா நாங்கள் சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம் எங்களை சாவ சொல்கிறேன் சொல்லுங்கம்மா. ஆபிரகாமுடைய மடியில் பரதேசிக்கு போவோம். அது ஆபிரகாம் மடி, பரதேசி ஆளுடைய மடி, ஏதோ அங்கே ஒரு நமக்கு இளைப்பாக இருக்கணும் ஒரு இடம் இருக்குது. எப்போ வரலையும் இந்த உலகம் அழித்து நெருப்புனால இந்த உலகம் நம்ம பார்க்குறோம், இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட போகுது. நெருப்பு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொட்ட போகிறாரு உலகத்தில். எல்லா மனுஷங்களும் நீங்கள் எல்லா உலகம் கம்ப்ளீட்டாக நெருப்பு நாள் உருகி எல்லாரும் சாக போகிறோம். புரியுதா? கடைசி நாளில் சாக போகிறோம். அப்படி சாகும்போது கடைசியில் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எல்லாரும் எழுப்புவார். யாரெல்லாம் எழுப்புவார்? உங்களையும் எழுப்புவார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களை எழுப்புவார், நீதிமான எழுப்புவார், பாவியும் எழுப்புவார். எல்லாரும் எழுந்திருப்பாங்க. எப்படி? தூளில், மண்ணில், காற்றுல நம்ம சரீரம் மக்கி போய் அதுக்கு எருவாக போய் அது ஒரு குப்பையாக போய் சாம்பலாக போய் இருந்த அந்த சரீரத்தை மறுபடியும் என்ன பண்ணுவார்? ஏன்னா அவர் கடவுள் இல்லையா, அவர் உண்டாக்கினவர் இல்லையா, மறுபடியும் சேர்ப்பார், ஒன்று சேர்ப்பார். இந்த சரீரத்தோடு போய் அங்கே நிற்போம் நம்ம. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம கல்லறைகளை புதைச்சிருந்தாலும், நம்முடைய மண்ணோட மண்ணாக நம்முடைய சரீரம் அழுகி போயிருந்தாலும் அதை எழுப்புவார் கடைசி நாளில். எழுப்பி நியாய தீர்ப்பு நாளில் நம்ம செய்த புண்ணியமும் நம்ம செய்த அக்கிரமமும் அன்னைக்கு தெரியும். கடைசி நாளில் புண்ணியம் செய்தவங்க, நீதிமானாக இருக்கிறவங்க வலதுபுறத்தில் இருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ளே போவாங்க, சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க. இடதுபுறத்தில் இருக்கிறவங்க பாவிகள், அக்கிரமக்காரர்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி போவாங்க. அல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய வாழ்வு. சரி, இந்த ஆவி தேவன்கிட்ட போயிடுச்சு. இந்த ஆவி எங்கே இருக்கிறது இல்லை? மறுபடியும் வாசிங்க, பிரசங்கி 3. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி. இது கீழே இறங்காது. நல்லா புரிஞ்சுங்க. செத்து போனவங்களுடைய உயிர் எந்த உயிராக இருந்தாலும், ஒன்று பாதாளம், ரெண்டாவது தேவனுடைய மடி, ஆபிரகாமுடைய மடி. எத்தனை பேருக்கு விளங்குது? நல்லா புரியுதா ஐயா? காதில் கேட்குறீங்களா எல்லாரும்? செத்து போனவங்க யாராக இருந்தாலும், எந்த மதத்தவங்களாக இருந்தாலும், எந்த இனத்தவங்களாக இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், அது நம்மளாக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், இறந்து போன பிறகு நம்முடைய ஆவி எங்கே போயிடுது? சொல்லுங்க, தேவன்கிட்ட போயிடுது. இந்த ஆவி மறுபடி கீழே இறங்கி வராது. இந்த ஐஸ்வர்யனுடைய ஆவி எங்கே போச்சு? பாதாளத்துக்கு போச்சு. அதே போல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, பாவிகளும் சரி, அக்கிரமக்காரங்களும் சரி, எல்லாருக்கும் மரணம் வருது. அவங்களும் எங்கே போவாங்க? அந்த பாதாளத்துக்கு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த 2 இடம் தான் மனுஷங்க தங்குற இடம். இதுக்கு மேலே தங்குற இடம் கிடையாது. இதுக்கு மேலே பாதாளத்தில் இருக்கிறவங்க மேலே ஏறி கீழே இறங்கி வரமாட்டாங்க. சொல்லு, புரியுதா? ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறவங்க கீழே இறங்கி வரமாட்டாங்க. எங்கே வரமாட்டாங்க? இந்த பூமிக்கு வரமாட்டாங்க. சொல்லுது, புரியுதா? புரியுதா ஐயா? கடை திருநாள் கொண்டாடினாங்க கடந்த நாளில். எத்தனை என்னைக்கு கொண்டாடினாங்கம்மா? நவம்பர் 2 கல்லறை திருநா. அந்த கல்லறை திருநாவை கொண்டாடினாங்க. எங்கே போய்? சொல்லுங்க. கல்லறையில் போய். எப்படி கொண்டாடுவாங்க? மெழுகு ஊற்றி வைப்பாங்க, பூவெல்லாம் போடுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க. அப்புறம் என்னென்னா அவங்க இறந்து போனவங்க என்னெல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்களோ, என்னென்ன உடைகளை உடுத்தி கொள்வாங்களோ, அந்த உடைகளையும் அந்த ஆகாரத்தையும், ஏன்னா சில பேர் பிராந்தி கூட வாங்கி வைப்பாங்க, விஸ்கெல்லாம் கூட வாங்கி வைப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? கல்லறையில் படைப்பாங்க. படைச்சிட்டு நம்ம தீபாவளியில் எப்படி பட்டாசு வெடிக்கிறோமோ அதே போல் அந்த கல்லறையில் போய் பட்டாசு வெடித்து அதை கொண்டாடுவாங்க. இவங்க யாரு? இவங்க யாரு? சொல்லுங்க, சொல்லுங்க. கிறிஸ்தவங்க. இவங்க யாரு? இந்த கிறிஸ்தவங்களுக்கு மேலே போன ஆவி கீழே வராதுன்னு தெரிஞ்சிருந்தா இதை கொண்டாடுவாங்களா? இந்த படையில போடுவாங்களா?
இந்த சத்தியம் அவங்களுக்கு